வசனத்தை நான் வாசிக்கலாமா? நேரம் அதிகமாகிறதுனால. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் தேவன் நம்மிடத்தில் நினைக்கிற ஒரு கிரெடிட், ஒரு 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 நன்மையை பார்க்கிறது போல ஒன்று நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று நான் உங்களோட பேசுகிறேன். ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை நீதியாக எண்ணுகிறார். எப்பா, இது இவன்கிட்ட இருக்கிறதுனால இவன் ஆசீர்வதிப்பேன், இது இந்த குடும்பத்தில் காணப்படுகிறபடியினால இவங்களை ஆசீர்வதிப்பேன். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பார்த்த ஒரு நீதி, இந்த ஒரு விசுவாசம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமை போல ஒரு நீதி காணப்பட வேண்டும் என்றும், அந்த நீதி எதுவாக இருக்க முடியும், எப்படியெல்லாம் நாம் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்த முடியும்? உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்னா உன்கிட்ட என்ன இருக்கு அப்படி ஆண்டவர் என்று கேட்கும்போது, இவைகளெல்லாம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அல்லது அவரே உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சில காரியங்களை என் வாழ்க்கையில வைத்தா எவ்வளவு நலமா இருக்கும் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நீதியை பார்க்கிறவர். அவர் ஒரு நீதியை பார்த்தார்னா, இந்த நீதியினால நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வம், இந்த நீதியினால் நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். சில நேரங்களில் ஆவிக்குரிய நீதிகள் இப்படி கை கொள்ளப்பட வேண்டியது இருக்கிறது என்று இயேசு நமக்கு முன்மாதிரியாய் காட்டி கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, ஞானஸ்நானம் ஒரு நீதி. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது உங்களுக்கு அடுத்த காரியமா இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில நீதிகளை எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 106ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், அதுல பினேகாசை குறித்து ஆண்டவர் ஒரு நீதியை கண்டுபிடித்தார். அதை வாசிக்கலாமா? 6ஆம் சங்கீதம் தானா நினைக்கிறேன். 106:30 வசனமா வாசிங்க. அப்பொழுது பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பினேகாஸ் செய்த ஒரு காரியம், ஆண்டவர் அவன் குடும்பத்தின் மேல ஒரு நீதியா, ஏன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் தெரியுமா, இதனால அப்படி சொல்லக்கூடிய ஒரு காரியமாயிற்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை ஆண்டவர் உயர்த்துவதற்கு, உங்கள் குடும்பங்களை நன்மையினால் நிரப்புவதற்கு ஒரு நீதி காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை ஒன்னு ஆசீர்வதிப்பேன்னு சொல்றதுக்கு என்ன குவாலிட்டி இருக்கிறது? குவாலிட்டின்னு சொல்றதா எனக்கு நீதிங்கிறதுக்கு சரியான வார்த்தை கிடைக்கல. நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அப்படி சொன்னா சரியா இருக்கும் நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது, ஏன் நான் உன்னை நன்மையில நிரப்பணும், ஒரு பிளஸ் பாயிண்ட், ஒரு நன்மை. அப்படி காணப்படுவதற்குரிய நன்மை நமக்குள்ளே காணப்படும் என்றால் நாம் நிச்சயமாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆபிரகாமை ஆண்டவர் அவன் கர்த்தரை விசுவாசித்ததை நீதியா எண்ணினார். பினேகாஸ் செய்த காரியம் நீதியா எண்ணப்பட்டது. நான் பினேகாஸை விட்டுறேன், நான் ஆபிரகாம் என்ன நீதியா அப்படி பண்ணினார் அப்படிங்கிறதுல எனக்கு நேரம் இருக்கிறபடி ஒரு 5 காரியங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆபிரகாம் என்னவெல்லாம் ஆண்டவருக்கு நீதியா செய்தார், தேவன் அதை கிரெடிட்டா நினைப்பதற்குரிய காரியம் என்ன, முடிஞ்சா 1வது உருப்படியா சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல் காரியமாவது நான் சொல்லலைன்னா அது சரியா இருக்காது. தொட்டு போகிறதை விட சற்று விளக்கமா நான் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். சொல்றாரு, நமக்கு தெரிந்த பகுதி. ஆபிரகாம் என்று மாற்றப்படுவதற்கு முன்பு ஆபிராம் என்கிற பெயரை தான் ஆண்டவர் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று ஆபிரகாம் என்று மாற்றினார். ஆபிராமை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, ஆபிராமே, நீ எழுந்து உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு, இதை விட்டு
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. எவ்வளவுதான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து சில காரியங்களை விடணும். அது எளிதான காரியம் அல்ல, ஈஸியான காரியம் அல்ல. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு. ரொம்ப அழகா சொல்றாருல. முதல்ல தேசத்திலிருந்து பிரிக்கிறார், இரண்டாவது இனத்திலிருந்து பிரிக்கிறார், மூன்றாவது தகப்பன் வீட்டிலிருந்து பிரிக்கிறார், சொந்தங்கள்ல இருந்து பிரிக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஆபிரகாம் தேவனுக்காக தன்னை பிரித்தெடுக்க ஒப்பு கொடுக்கும் போது அல்லது விட்டுவிட ஒப்பு கொடுக்கும் போது அதை ஒரு கிரெடிட்டா ஆண்டவர் நினைக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதனுடைய விளைவு என்ன? நான் உன்னை பெரிய ஜாதி அல்லேலூயா உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆபிரகாமே நீ சிலதை விடு, ஆபிரகாமே நீ விட வேண்டியதை விடு. நீ விட வேண்டியதை விட்டா நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். பெரிய கிரெடிட், பெரிய நன்மை, பெரிய ஆசீர்வாதம், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிற மகிமை, இதெல்லாம் தருவேன். ஆனா நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, இப்படி செய்வதற்கு அதை எதிர்பார்க்கிறேன். யோசித்து பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை. கடந்த நாட்களில் ஊழியர்களோட சில காரியங்களை பேசும்போது ஊழியர்கள் எல்லாருமே ஒரு காரியத்தில் ஸ்லோகனா சொல்றாங்க. என்ன ஸ்லோகன்னா, பாஸ்டர் நாங்க ஒண்டி கட்டா இல்ல, இப்ப குடும்பமா இருக்கிறோம். நான் சொல்ற ஆபிரகாம் கல்யாணமாகாத ஆபிரகாம் அல்ல, குடும்பமா இருந்த ஆபிரகாம் தான். இன்னும் அவனை நம்பி பல குடும்பம் இருந்துச்சு. சகோதரனுடைய மகன் கூட அவன் கூட தான் வர்றான். அண்ணன் பையனும் ஆபிரகாமோட தான் வர்றார். அப்படி ஒரு சூழ்நிலையில அந்த நம்பி இருக்கிற எல்லாரும், சாராள், ஆகார், வேலைக்காரிகள், வேலைக்காரர்கள் எல்லாரும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றார், நீ உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்த ஆபிரகாம்னா விட்டுருவார். ஒரு ஆபிரகாம் விட்டுறலாம், ஆனா அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆண்டவரே என் சூழ்நிலை உமக்கு தெரியுமா, என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உன் பேரை பெருமைப்படுத்தணும்னா, உன்னை தேசமா மாற்றணும்னா, உன்னை ஆண்டவர் மகிமைப்படுத்தணும்னா, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா விட வேண்டியதை விடு. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, விட வேண்டிய சில காரியத்தை நீ விடும்போதுதான், எகிப்தை விடும்போதுதான், பாவங்களை விடும்போதுதான். இன்னும் விடல, இன்னும் அநேகர் சீரியலை விடல, இன்னும் சினிமாவை விடல, சினிமா பாடலை விடல, கெட்ட வார்த்தைகளை விடல, இன்னும் விடல. அவைகளோட தான் வாழுகிறோம். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை தேசத்தை விட்டு பிரித்தெடுக்கிறார், உன் இனத்தை விட்டு பிரித்தெடுக்கிறார். among your friendship, உன் நண்பர்களை விட்டு உன்னை பிரித்தெடுக்கிறார், உங்க உறவை விட்டு உன்னை பிரித்தெடுக்கிறார். ஏன்னா அவருக்கு ஒரு பிளான் இருக்கு, அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அவருடைய பிளான் என்ன? உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை பெரிய ஜாதியாக்கணும், உன் நன்மையினால் நிரப்பணும், அந்த நன்மை உனக்குள்ளே நிரம்பி வழியணும், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய மகிமை. ஆனா உன் மேல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட், விட வேண்டியதை விடு. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஒரு எதிர்காலம், உனக்கு ஒரு நன்மை, உனக்கு ஒரு மகிமை, உனக்கு ஒரு ஆசீர்வாதம், உனக்கு ஒரு பெரிய ஒரு மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் சொல்றார், விட வேண்டியதை விடு. எதெல்லாம் விடணுமோ நான் சொல்றேன், இந்த ஒரு வார்த்தைக்காக நீ சில நாள் உபவாசம் இருந்தா கூட பரவாயில்ல. சில நாள் உபவாசம் இருந்தா, ஆண்டவரே எதை விடணும்ப்பா,
நீங்க விரும்பாத காரியம் வாழ்க்கையில் என்ன இருக்குப்பான் ஒவ்வொன்றா விடும்போது மகிமை விளங்கி கொண்டே இருக்கும். நல்லா கவனிங்க. வைரம் பார்த்துருக்கீங்களா? வைரம் நம்ம எங்க பார்த்தோம்? அல்லேலூயா. வைரம் பார்க்கறோம்னா எங்க தான் போனோம்? வயக்காட்டுக்கு போகணுமா? நகைக்கடைக்குங்களா? ஓ, என் காதும் தப்பா கேட்டுச்சு. நகைக்கடைக்கு போனீங்களா? அங்க பியூர் வைரம் தான் இருக்கு. நகை வியாபாரி இருக்காங்கல்ல, நிறைய பேர் எங்க இருக்காங்க? நான் சேட்டு. நம்ம சேட்டுட்டு தான் இருக்காங்களாம். எல்லாம் குஜராத்தில் தான் இருக்காங்க. அங்கதான் நகை கடைக்காரங்க, நகை வியாபாரிகள், வைர வியாபாரிகள் இருக்காங்க. வைர வியாபாரியினுடைய வைரம் முதல்ல எப்படி இருக்கும்? அப்படியே பழ 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 பழன்னு சொல்லிக்குமா? இல்ல. வெட்டப்பட்ட வைரம் பட்டை தீட்டப்படணும். பட்டை தீட்ட 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 வைரத்தில் உள்ள அழுக்குகள், களிம்புகள் நீங்க 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 இந்த வைரம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருக்கிற பிரகாசம் எழும்பும். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். ஆனால் அந்த பிரகாசத்தை, மகிமையை மூடி வைத்திருக்கிற பல போராட்டத்தை கர்த்தர் பிளக்க விரும்புகிறார். அதை நீங்க பிளந்தாலும் சரி, நீங்க விட்டாலும் சரி, ஒருவேளை கர்த்தருடைய உதவியை கேட்டு என்னால முடியல ஆண்டவரே, இவைகளை என்னை விட்டு எடுத்து போடும் என்று ஜெபித்தாலும் சரி, அதை விட்டா மகிமை விளங்கும். ராமன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதை விட்டா மகிமை. வாலிப தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், உன் எதிர்காலத்தை, உன் மகிமையை, உன் வாழ்க்கை பிரகாசத்தை எழும்ப முடியாதபடி, ஐயா சூப்பர் பிரகாசம் தான் உனக்குள்ள இருக்குதான், அது உண்மைதான். ஆனா ஃப்ரீ ஃபயர்ங்கிற ஒரு கேம் அதை மூடி போட்டிருக்கலாம். மகிமையின் பிரகாசமா இருக்கலாம். உங்க அம்மா உங்க அப்பா கண்ணீர் விட்டு ஜெபித்து எம்பிளை ஆசீர்வதியும், எம்பிளை ஆசீர்வதியும், எம்பிளை ஆசீர்வதியும், என் மகளை ஆசீர்வதியும், என் மகன் ஆசீர்வதியும் கண்ணீரோடு கேட்டு தேவன் பரலோகத்திலிருந்து சாங்ஷன் லெட்டரும் கொடுத்து இந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவதாக சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் அனுப்பி இருக்கலாம். ஆனா நீ ஒரு போர்வை வச்சிருக்கிறா, நீ ஒரு மூடாங்கி வச்சிருக்கிறா, பிரகாசத்தை இழக்க பண்ணுகிற ஒரு பொருளை பிசாசு உன் மேல போட்டிருக்கிறான். அதனால தேவன் எவ்வளவுதான் உன் மேல ஆசீர்வாத அலைகளை வீசினாலும் இந்த மூடாங்கி உன் மேல இருக்கிறது வரைக்கும் நீ பிரகாசிக்க முடியாது. ஆபிரகாமே, உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறார். உன்னை தேசங்களுக்கு தகப்பனாக்க போகிறார். உன்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக்க போகிறார். மட்டுமல்ல, உன் பெயரை ஆண்டவர் ஃபேமஸ் ஆக்க போகிறார். ஆனா உன் மேல இருக்கிற அந்த தகப்பன் வீடு என்கிற மூடாங்கி, உன் ஊர் பற்று என்கிற மூடாங்கி, அதெல்லாம் தூக்கி எறிந்து விடு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மரித்தோரை விட்டு என்ன செய்? எழுந்திரு. ஆகையால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. இல்ல ஆண்டவரே, நான் மரித்தோர் மத்தியிலே இருக்கிறேன், என்னை பிரகாசிக்க வையும். நோ நோ, வசனத்துக்கு சில ஒழுங்குண்டு. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஏன்னா மரித்தோருக்குள்ள இருக்கும் போது நல்லா இருக்கிற உனக்கும் தூக்கம் வரும், பிறகு மயக்கம் வரும், பிறகு மரணம் வரும். நான் சொல்வது புரிகிறதா? நீ பிரகாசிக்கப்படணும்னா சுற்றி இருக்கிற மரித்த கூட்டம் இருக்குதே, பின்மாற்ற கூட்டம் இருக்குதே, அதோடு கைகோர்த்தன்னா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிடும். கர்த்தர் உன்னை பிரகாசிக்கணும்னா அந்த மரித்த கூட்டத்தை விட்டு எழும்பு. ஆபிரகாமே, என் தேசத்திலே இருக்கிற ஆண்டவரே, எங்க கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கணும். இங்க இருந்தா என்ன, அங்க இருந்தா என்ன? பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, கர்த்தர் ஆபிரகாமே ஆசீர்வதிக்கணும். இங்க இருந்தா என்ன, அங்க இருந்தா என்ன? அவங்கள திரும்ப சொல்லுங்க, இருக்கிற இடத்துல, கர்த்தர் சொல்ற இடத்துல ஆபிரகாம் இருந்தாதான் ஆபிரகாம தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அங்கிருந்து போயிட்டார். எங்க போனாரு?
நான் நிறைய சம்பவங்களை ஸ்கிப் பண்ணி வர்றேன், நேரம் வேற குறைவா இருக்கு, நிறைய சம்பவங்களை ஸ்கிப் பண்றேன். போயிட்டார். எங்க போனாரு? வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும். லோத்துவுக்கு ஒரே போர். இந்த ஆபிரகாமோட அலைஞ்சி அலைஞ்சி காஞ்சகாடா இருக்கப்பா. பார்க்கறான், ஓ சோதோம் கொமோரா சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு, சும்மா தக தகன்னு இருக்கு. எப்படி இருக்கான்? பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கு. ஆஹா, ஏதேன் தோட்டம் போல இருக்கு, அவ்வளவு மகிமையா இருக்கு. அதனால இந்த ஆபிரகாமை விட்டு போயிடுவோம். ஆபிரகாம் எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு சென்னை பக்கம் போனால் நல்ல கம்பெனியில் என்ன செய்யும்? வேலை கிடைக்கும். பாஸ்டர்கிட்ட போய் ஜாப் பண்ணா கர்த்தர் உன்னை ஏன்பா இங்கே வச்சிருக்காருங்கிறாரு. ஐயோ, இந்த மனுஷன்கிட்ட போய் கேட்கவே கூடாது, அப்படியே போயிடணும். என்ன மாதிரி பாறான், கண்ணாடியில பில்டிங் பெருசா இருக்கப்பா, ஏசி ரூம்ல வேலை. அல்லேலூயா. நான் உங்களை பயங்காட்டல தம்பி, சத்தியத்தை சொல்றேன். பாஸ்டுக்கெல்லாம் தெரியாது, அவருக்கெல்லாம் அவர் பழைய காலத்து ஆளு. அவரே சொல்லியிருக்கிறாரு, 40 அரைக்கிழமை, கிட்டத்தட்ட அரைக்கிழமை தான் பாஸ்டரும். இவர்கிட்ட போய் கவுன்சிலிங் கேட்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு யோசித்து முடிவெடுப்போம். லோத்து பார்த்தாரு, ஆபிரகாம்கிட்ட போனா ஆபிரகாம் சொல்லுவாரு, ஆண்டவர்கிட்ட போம்பாரு. இதுக்கு நம்மளே முடிவெடுத்துட்டு போறது. சூப்பரான சோதோம் கொமோரா. நான் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, உடுத்திருந்த துணி தவிர எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்க போய் வாங்கினாரு தெரியல, மாற்று வஸ்திரம் கூட இல்லை. ஜீவன் தப்ப ஓடிப்போ ஓடுன்றார். மாற்று வஸ்திரம் எங்க அள்ளலான்னு போனாரு, ஒரு மாற்று வஸ்திரம் கூட இல்லாம ஓடி போனார். ஒரு மாற்று வஸ்திரம். மலையில போனா குளிச்சு துணி மாத்த இன்னொரு ட்ரெஸ் இல்லை. ஆண்டவரே கட்டப்பையில கொஞ்சம் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கையை பிடிச்சி தூதன் என்ன பண்ணார், தாமதித்து கொண்டிருக்கையில் கையை பிடிச்சி வெளியே ஓடு அப்படிங்கிற, உயிர் வேணும்னா ஓடுங்கிறார். அப்படியா, திரும்பாத. ஐயா, நேத்தைக்கு வாங்கின போலோ டிஷர்ட் அங்க கிடக்கையா 2500 ரூபா, திரும்பினா 30,000 ரூபா, மரியாதையா ஓடு. அல்லேலூயா. எனக்கு தெரியல, நான் அப்படி கற்பனை பார்க்குறேன். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பார் யாரு? ஆபிரகாம். டேய் லோத்து, துணிமணி இல்லையாமடா? ஆமாம், அவர் கொடுத்திருந்த பழைய ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கொடுத்தார். ஏன்னா மாற்று வஸ்திரம் கூட இல்லைங்க. எங்கள் பாஸ்டர் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்வார், பிடிச்சலாம்னு போய் ஒன்றும் பிடிச்சிடலாம், அதை பிடிக்கலாம், இதை பிடிக்கலாம், ஆணையை பிடிக்கலாம், பூனையை பிடிக்கலாம், கடைசியில் எலியை கூட பிடிக்க முடியும். நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், ஆபிரகாமே, வனாந்திரத்தில் இருக்கிறன்னு யோசிக்காத. வனாந்திரத்தை பாலும் தேனும் ஓடுகிற கானானாய் மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சோதோமை பார்க்காத, கொமோராவை பார்க்காத, சொந்த யோசனைகளுக்கு இடம் கொடுக்காதே. ஆபிரகாம் எங்கே ஆசீர்வதிக்கப்படுவார்? கர்த்தர் வைத்த இடத்தில் தான் ஆசீர்வாதம், கர்த்தர் நிறுத்திய ஸ்தலத்தில் தான் ஆசீர்வாதம், கர்த்தர் வைத்த இடத்தில் தான் மகிமை. சோதோம் கொமோராவை பார்க்கிறவனுக்கு மகிமை இல்லை. கடைசியில லோத்துவினுடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு உள்ள உறவுல துண்டிக்கப்பட்டு போனார்கள் 10 தலைமுறைக்கு. சம்பவங்கள் எல்லாம் விளக்கமா நான் சொல்ல விரும்பல. ஆபிரகாம் விட்டு போனான் பாருங்க, திரும்ப வந்தான் பொண்ணெடுக்க. எலியாசார் வந்தார். எந்த இடத்துல இருந்து ஆபிரகாம் காலி பண்ணிட்டு போனாரோ அந்த இடத்துக்கு பெண்ணெடுக்க வர்றார். யாரு? நான் சொல்ற திரும்ப சொல்லுங்க, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். யாரு? எலியாசார். என்ன சொல்ற தெரியுமா? என் எஜமானன் சீமானா இருக்கிறார். எங்க இருந்து? ஐயா, இங்க இருந்திருந்தா எஜமான சீமானா இருந்திருக்க மாட்டாரு. எஜமான கீழ்ப்படிந்து போனார்.
போனது எப்படி போனாராம்? ரொம்ப அழகா இருக்கிறது, வாசிக்கலாமா? ஏசாயா 51 அதிகாரம் 2 வசனம் வாசிப்போம். ஏசாயா 51 அதிகாரம் 2 வசனம், சீக்கிரம் வாசிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். எப்பா, ஆபிரகாம் பெரிய கூட்டமா போகல, அவன் ஒண்டி கண்டையா போனான், ஆதரவற்றவனா போனான், எந்த நன்மையும் இல்லாதவனா போனான். ஆனால் நான் அவனை அழைத்தேன். I called him. அவனை அழைத்தேன். I blessed him. அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் தேவனுடைய நிபந்தனைக்கு கீழ்ப்படிந்தான். அவனுக்கு எது நீதியா எண்ணப்பட்டது? வீட்டை விட்டு புறப்பட்டு போ, தகப்பன் வீட்டை விட்டு புறப்படு, ஜனத்தை விட்டு புறப்படு, இனத்தை விட்டு புறப்படு. கர்த்தர் சொன்ன அந்த 3 காரியங்களுக்கும் அப்படி ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். இங்கு மட்டுமா? ஆபிரகாமுடைய கிரெடிட்டை பல இடங்கள்ல விளங்க பண்ணினார். 2வது 22 அதிகாரம் கற்பனை பண்ண முடியாத ஒரு அதிகாரம், கற்பனை பண்ண முடியாத ஒரு அதிகாரம். 22 அதிகாரம் 1 வசனம். ஐயோ, அந்த வசனத்தை போல மரண வசனம் வேறு வசனம் இல்லை. 1, 2 வசனத்தை போல பயங்கரமான வசனம் வேறு வசனம் இல்லை. எனக்கு நான் சொல்றேன், ஒரு மனிதன் சென்டிமெண்டா இருந்தான்னா அவன் மனசு அப்படியே ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு வசனம். என்ன வசனம் வாசிக்கலாமா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே, நல்லா இருக்கு என் மகனே, நல்லா இருக்கு, அழகா இருக்குல்ல, அதற்கு இதோ அடியே, நல்லா இருக்கு, உறவு எவ்வளவு அழகா இருக்கு. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இதமா இருக்கு. ஆண்டவர் மகனேன்னு கூப்பிட, நாம அப்பான்னு சொல்ல, நல்ல ஆரம்பம். ஆனா பெரிய இடி விழுது. என்ன விழுது? வாசிக்கலாமா? வாசிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் எனக்கு தான் ஆண்டவர் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி விட்டு இழுக்கிற மாதிரி. உன் புத்திரன் போதாதா? உன் புத்திரன் இருக்கான்ல, ஈசாக்கு, முடிஞ்சு போச்சு. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும். ஏகசுதன்னா என்ன? ஒரே பிள்ளை பெத்து வச்சிருக்கல்லப்பா, அந்த ஒரே பிள்ளைய ஏகசுதனும் உன் நேசகுமாரன். நீ ரொம்ப நேசிக்கிறியப்பா, என் உயிரே என் பிள்ளைதான். என் பாஸ்டர் உயிர் வாழ்றேன் தெரியுமா? அந்த பிள்ளைக்காக தான் உயிர் வாழ்றேன். அல்லேலூயா. எதுக்கு உயிர் வாழ்றோம்? ஆனால் பல தாய்மார்கள் சொல்றத கேட்டிருக்கிறேன், இந்த பிள்ளைக்காக தான். இந்த பிள்ளை மாத்திரம் இல்லைன்னா நான் ஏதோ ஒன்று பண்ணி செத்தே போயிருப்பேன், பிள்ளைக்காக தான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த பிள்ளை ரொம்ப நேசிக்கிற பிள்ளை எனக்கு தாங்குறாரு. நம்மள்கிட்ட கேட்கறது மாதிரி கூட கேட்கற. நம்மள்ட்ட என்ன கேட்பாரு? அதிகபட்சம் ஆண்டவர் நம்மள்ட்ட பிள்ளை கேட்டால் அது கேட்பாரு. சொல்லுங்க ஐயா, நம்மள்ட்ட ஆண்டவர் பிள்ளை கேட்டால் எதுக்கு கேட்பாரு? ஊழியத்துக்கு கேட்பார். ஆனால் அங்கே ஊழியத்துக்கு கேட்கல, பலியிடுறதுக்கு கேட்குறாரு. நான் 17 வயசு வரைக்கும் என் பிள்ளைய பெத்து வளர்த்து சோறு போட்டு ஆளாக்கி உமக்கு கொல்ல கொடுக்கவா? நீரும் வேண்டாம், ஆண்டவரை வேண்டாம், ஆட்டுக்குட்டி வேண்டாம், நான் போறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் என் பிள்ளை வேணுமா? எடுத்துக்கிடும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல ஆபிரகாமை போல ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. இது முடியுமான்னு எனக்கு தெரியல. பிள்ளைய விடணுமா? விடுறேன். அப்ப ஆபிரகாமே, என்னப்பா லூசுத்தனமா முடிவெடுக்கிற?
25 ஆண்டுகள் தவம் இருந்து பெற்ற பிள்ளை, தரிசன புத்திரன், வாக்குத்தத்த புத்திரன், உன் எதிர்காலம், உனக்கெல்லாம் உன்னை கர்த்தர் சொன்னாரே பெரிய ஜாதியாக்குவேன், அந்த ஜாதியினுடைய வித்தை இவன் தான்ப்பா. இவனை கொல்ல கேட்கிறாருப்பா. கேட்கிறவர் முக்கியம், கேட்கப்படுகிறவைகள் முக்கியம் அல்ல என்று நினைத்தவன். எங்க அப்பா கேட்டா பிள்ளையும் தருவாரு, வீடும் தருவாரு, எல்லாம் தருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவர் கேட்ட நான் கொடுப்பேன். ஏன்னா நான் கேட்டதையும் தருவாரு, கேட்காதையும் தருவாரு. அல்லேலூயா. நான் 1 மடங்கு கொடுத்தா, வசனம் சொல்கிறது, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது தாயாவது தகப்பனையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது இழந்தவர்கள் 1 மடங்கு கொடுத்தா 100 மடங்கா ஆண்டவர் திரும்ப தருவார்னு விசுவாசிக்கிறவர்கள், ஆழமா விசுவாசிக்கிறவர்கள் 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஜீசஸ். இதாங்க விசுவாசம். அந்த விசுவாசம், அதை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கிரெடிட் எண்ணினார். ஆபிரகாமே, வீட்டை விட சொன்ன விட்ட, தேசம் விட சொன்ன விட்டா, தகப்பன் வீடை விட்டா, இனத்தை விட சொன்ன விட்டா, பிள்ளைய விடுவியாப்பா? விட்டுறேன் ஐயா, விட்டுறேன் ஐயா. அல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நான் எப்படி வந்தேன்? ஆபிரகாம் நினைத்து பார்க்க, நான் எப்படி வந்தேன்? எப்படி வந்தேன்? ஒண்டியா வந்தேன். இந்த ஆஸ்திகள்லாம் யார் கொடுத்தது? வீடு யார் கொடுத்தது? பிள்ளை யார் கொடுத்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் எடுத்த திரும்ப கொடுப்பாரா? கர்த்தர் எடுத்து திரும்ப கொடுப்பாரா? எபிரேயர்ல இருக்கு, நீங்க வாசிக்க முடியுமா? எபிரேயர்ல ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான தெரியுமா? வாசிங்க. எந்த வசனம்? எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அது நல்லதுதான். இன்னொரு வசனம், சாம்பலில் இருந்து கர்த்தர், அந்த வசனம் எனக்கு இந்த வசனத்தினுடைய ஆழம் ரொம்ப பிடிக்கும். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் எந்த வசனம் சிஸ்டர்? எந்த வசனம்? 17, 18. அதாவது 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். எல்லாரும் எடுப்பீங்களா? ஸ்கிரீன்ல போட்டு தம்பி, அடுத்து பாடுவோம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை, எல்லாரும் வாசிங்க, பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சன்னதி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்போ இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் ஏன் ஒப்பு கொடுத்தான்? இதுல இல்லாத ஒன்றை நான் சேர்த்துக்கிறேன். என்ன கவனிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவனுக்கு இருக்கிறது அல்லவா, பிறகு ஏன் ஒப்பு கொடுத்தான்னா, மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனது ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நான் என்ன சொல்வேன்? நான் ஆபிரகாம் வைங்களேன், நான் என்ன சொல்வேன் தெரியுமா? என்ன கவனிங்க, அதுக்கப்புறம் இந்த பாட்டை பாட போறோம். நான் ஆபிரகாம்னா என் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா. எத்தனை ஆமேன் விழுது? ஆமேன்லாம் என் கூட்டத்தில் உள்ளதுதான். நான் என்ன யோசிப்பேன்னா, என் பிள்ளைய வீட்டில இருந்து கொண்டு போகும்போதே போகிற வழியில ஆண்டவரனோடு பேசி, ஆபிரகாமே, நான் தான் ஆபிரகாம், ஆபிரகாமே எங்கே போகிறாய்? ஆண்டவரே, உமக்கு பலியிட கொண்டு போகிறேன். எப்பா, உன் மனச பார்த்து என்னால நெகிழ்ந்து போனேன்ப்பா, கிளம்புப்பா வீட்டுக்கு, போதும்பா அப்படி சொல்லுவார்னு எதிர்பார்ப்பேன். சில ஆபிரகாம்னா, கொஞ்சம் அதிக விசுவாசம் உள்ள ஆபிரகாம்னா எது வரைக்கும் போதையுமா வண்டி? மோரியா மலைக்கு ஏற
அந்த வேலைக்காரர்கள்ட்ட பேசும்போது அடுத்த ஸ்டெப், நாங்கள் போய் கர்த்தரை ஆராதனை செய்து திரும்பி வருவோம் சொல்ல போகும்போதே கர்த்தர் தலையிட்டு, போதும் போதும், இதுக்கு மேல உன்னை சோதிக்க நான் விரும்பல, போ. அப்ப இதுல என்ன நடக்கும், என்ன நடந்திருக்கும், இதுல என்ன குறைபட்டிருக்கும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா? நான் என் மைண்டை நீங்க கேட்ச் பண்றீங்களா? என்ன குறைபட்டிருக்கும் நம்புறேன்னா, பிள்ளை கிடைச்சிச்சு சந்தோஷம், ஆனால் இதுல எது நிறைவேறி இருக்காது. இதுல தேவனுக்கு என்ன இழப்பு விளங்குதா? என்ன இழப்பு? சாம் சொல்லுப்பா. ஆபிரகாம் சைட்ல எவ்ரிதிங் ஓகே, ஆனா தேவன் சைட்ல கர்த்தர் கேட்டது நிறைவேறி இருக்காது. கர்த்தர் என்ன கேட்டாரு? பலியிடணும்னு சொன்னார். ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? என் பிள்ளைய பலியிடணும், அதுக்குள்ள தேவன் தடுக்கக்கூடாது. பலியிட்ட பிள்ளைய, செத்து போன பிள்ளைய ஆண்டவர் எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, போற வழியில் ஆண்டவர் தடுக்கணும்னு ஆபிரகாம் நினைக்கல. தேவனுடைய குறுக்கீடு எங்கேயாவது வருமான ஆபிரகாம் எதிர்பார்க்கல. என் அப்பா விருப்பம் முதல்ல, அவர் விருப்பம் நிறைவேறட்டும், அந்த விருப்பத்துக்கு என் பிள்ளை சாகட்டும், செத்த பிறகு எனக்கு திரும்ப ஒரு பிள்ளையை தருவதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செத்து போன என் மனைவியினுடைய கற்பத்தை தேவனால் ஒரு முறை உயிர்ப்பிக்க முடியுமானால், திரும்ப ஒரு முறை என் தேவனால் என் மனைவியின் கற்பத்தை உயிர்ப்பிக்க முடியும்னு ஆபிரகாம் விசுவாசித்தான். அல்லேலூயா. ஆபிரகாமே, உனக்கு ஒரு கிரெடிட், உனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட், உன் விசுவாசம், உன் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. பாடுவோமா? நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. சேர்ந்து பாடுவோம். ஆமென். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவை. சேர்ந்து பாடுவோம். ஆமென். ஆராதிப்பே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, அல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள தேவன் என்னை பார்க்கும்போது நான் ஒன்று செய்வேன் தெரியுமா? இப்போ இல்லை, கல்யாணத்துக்கு பிறகு, கல்யாணத்துக்கு முன்னாடி காலையில் 12 மணிக்கு எழும்பி முழங்கால் போட்டுருவேன், விடிய காலம். ஏன்னா எனக்கு ஒரு ஆசை, எனக்கு மூளை அப்போ வேலை செய்யலை. டேய், இங்கே 12 மணினா இன்னொரு ஊரில் அது வேற ஒரு டைம், என் மூளை வேலை செய்யலை. எனக்கு ஒரு ஆசை, இந்தியாவில் முதல் கர்த்தர் வந்து இந்தியாவை பார்க்கும்போது முதல்ல நான் தான் முழங்கால் நிற்கிறத கர்த்தர் பார்க்கணும், அப்படி ஒரு ஆசை. பிரதர், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு கிரெடிட் பார்க்குறாருல்ல. நான் எதுக்கு ஒன்று ஆசீர்வதிக்கணும்னு கேட்டா, ஆபிரகாமை பார்த்தார், அவனுக்கு நீதி நிறைய இருந்துச்சு, இதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன ஜெபம் பண்ண போகிறேன் தெரியுமா? என் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஏதாவது நீதிகள் வேணும்ப்பா. விட வேண்டியதை நான் 5 காரியத்தில் 1 தான் சொல்லியிருக்கிறேன். விட வேண்டியதை விடணும். ராமன் சொல்லுங்க. சீரியலா, நான் இது துணுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் சாராயமா, சிகரெட்டா, எதெல்லாம் உடனோன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதை விடுறேன்ப்பா. நான் சொல்கிறேன், விட்டீங்கன்னா லேயர் பிளக்க பிளக்க உள்ள வைரம் பிரகாசமா வீசும். ஆண்டவர் தகப்பனுக்கு தகப்பனை தண்டிப்பாரா, தகப்பனுக்கு பிள்ளையை தண்டிப்பாரா? எனக்கு ஒன்று சொல்வீங்களா?
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தகப்பனுக்கு தகப்பனையே தண்டிப்பாரா, தகப்பனுக்கு பிள்ளைகளையும் தண்டிப்பாரா? அப்படியா? நான் வருத்தத்தோடு ஒரு காரியம் சொல்லட்டா, வேதனையோடு ஒரு காரியம் சொல்லட்டா, உங்கள் பிள்ளைகள் எதிர்காலங்கள் சில நேரம் எதிர்பார்க்கிற மகிமை இல்லாமல் போகிறது கூட உங்கள் பாவங்களால் தான். பிகாஸ் ஆஃப் யுவர் சின், உங்க தவறுகளால தான் உங்க வாழ்க்கை உள்ள இருக்கு, வைரம் உள்ள இருக்கு, பிளக்கப்படாதனால மகிமை இல்லாம போயிடுச்சு. நம்பர் 1 பிளஸ்ஸிங்ஸ் இல்லாம நம்பர் 2 நீங்க பெற்றுக்கொண்டதுக்கு காரணம், என் பிள்ளைகள் நல்லா படிக்கலைன்னு சொல்லாதுங்க, உங்க காரியங்கள்னால தான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்னை பார்க்கும்போது சில கிரெடிட் எனக்கு வேணும் ஆண்டவரே, அதனால நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் ஒவ்வொருவர் லைஃப்பையும் பார்க்கிறார். ஏன் ஏன் என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கணும், என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என் பிள்ளை வாழ்க்கையில் இருக்கு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குப்பா, என்ன வச்சிருக்கிறா நான் உன்னை ஆசீர்வதிக்க? ஆண்டவரே நீ சொன்னதற்கு கீழ்ப்படிந்தவன், ஆண்டவரே விட வேண்டியதை விட்டவன், ஆண்டவரே உங்க வார்த்தையை மீறாதவன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்தார், உன்னை ஆசீர்வதித்தே ஆகணும்ப்பா, அப்படி முடிவெடுத்தார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் பார்க்கிறார், ஒவ்வொருடைய லைஃப்பையும் பரலோகம் பார்க்கிறது. நான் உன்னை நீதியாக நினைக்க என்ன உன்னிடத்தில் இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் வாழ்க்கையில உங்களை திருப்திப்படுத்த முடியாத பல தடைகள் இருக்கு ஆண்டவரே, அவைகளை என்னை விட்டு எடுத்து போட கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. தேவன் விரும்பாத அந்த காரியம், தேவனுக்கு பிடிக்காத நிகழ்ச்சி, தேவனுக்கு பிடிக்காத அந்த சம்பாஷணைகள், தேவனுக்கு பிடிக்காத அந்த கெட்ட வார்த்தைகள், நான் பல காரியங்களை மனசுல யோசித்து இந்த வார்த்தைகளை பேசல. சமீப நாட்களா நான் பல காரியங்கள், இதெல்லாம் அந்த குடும்பங்கள்ல இருக்கு, இதெல்லாம் அந்த குடும்பங்கள் இருக்கிற கேள்விப்படுகிறேன். அதெல்லாம் நான் மனதில் யோசித்து சொல்றேன், ஆண்டவரே உமக்கு பிடிக்காத பாவ பழக்கங்கள், சாராய பழக்கமா, சிகரெட்டா, பிரதர், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் என்ன உங்கள்கிட்ட இருக்கு? சிஸ்டர், என்ன உங்கள்கிட்ட இருக்கு? நீ ஒரு வைரம், உனக்குள்ளே மகிமை இருக்கிறது, உனக்குள்ளே பிரகாசம் இருக்கிறது, உனக்குள் நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் அந்த மகிமையை பிரகாசிக்க விடாதபடி சில லேயர்ஸ், சில படலங்கள், சில 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 மூடாங்கிகள் உன்னை மூடி போட்டிருக்கிறது. நீ கர்த்தர் சமூகத்தில் அதற்கு மாத்திரம் ஒப்பு கொடுத்து ஆபிரகாமை போல விட வேண்டியவைகளை விடுவாயானால் உன் மகிமை தேசத்தில் பிரகாசிக்கும். Definitely you will shine for Christ. இயேசுவுக்காக பிரகாசிப்பார். இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பிசாசு ரொம்ப பிளான் பண்ணி மூடி போட்டிருக்கிறான். இந்த மூடாங்கியை விட்டு எரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை பிரகாசி, கவனிங்க, சில நேரம் நன்மை போல இருக்கும், மூடி போட்டுருவான். நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், சில நேரங்களில் நம்மளை ஆண்டவர் சோதனை பண்ணி பார்ப்பார். நம்ம எதை செலக்ட் பண்ணுறோம்? இயேசுவை செலக்ட் பண்ணுறோமா, வேற எதையாவது செலக்ட் பண்ணுறோமா? ஆபிரகாமை ஆண்டவர் பார்க்கும்போது ஆபிரகாமை ஆசீர்வதிக்கக்கூடிய சில கிரெடிட் ஆபிரகாம் வாழ்க்கையில் காணப்பட்டது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீங்கள் என்னை பார்க்கும்போது என்னை ஆசீர்வதிக்கிற அளவிற்கு சில காரியங்கள் எனக்கு காணப்படும்படி, எனக்கு ஒரே ஒரு காரியம் சொல்றேன், விட வேண்டியதை ஆபிரகாம் விட்டான். வாலிப தம்பிமாருக்கு சொல்றேன், சில காரியத்தை நீ விடணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு சில கிரெடிட் இருக்கணும், பிளஸ் பாயிண்ட் இருக்கணும். ஆண்டவரே, ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்களா? வாய் திறந்து, என் வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது என்னை ஆசீர்வதிக்கிற அளவிற்கு என் வாழ்க்கையில் இருக்கிற சில தவறுகளை மாற்றி போடுங்கப்பா. சில மூடாங்கிகள் போயிடட்டோம்ப்பா.
என் வைரம் பிரகாசிக்க முடியாதபடி என்னை சூழ்ந்திருக்கிற சில படிமங்கள் என்னை விட்டு அகன்று போகட்டும். என்னால விட முடியாத சில பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்கள். சகோதரிமாரே, ஒருவேளை ரொம்ப பேசுவது, ரொம்ப சண்டை போடுவது உங்க பழக்கங்களா இருந்தா, சில விட முடியாத பழக்கங்கள், அந்த பழக்கங்கள் தான் உன் குடும்பம் பிரகாசிக்க முடியாதபடி தடுக்கிற சில சூழ்நிலைகள். ஆபிரகாம் சில காரியங்களை விட்டது போல இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் சில காரியங்களை விடுவதற்கு ஒரு தீர்மானம் செய்தால், இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியிலே கர்த்தருடைய மகிமையாய் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சில காரியங்களை விடுற ஆண்டவரே, அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி, நான் எல்லாரையும் கை தூக்கலாம் சொல்லல, சில காரியம் வாழ்க்கையில தடையா இருக்கு, அதை விட நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க, வெட்கப்படாதுங்க, நல்லா கை தூக்குங்க. உங்களை ஆண்டவர் தான் பார்க்கிறாரு. அல்லேலூயா. எது எனக்கு தடையா இருக்குன்னு தெரியுது. நான் இப்ப சொல்ற காரியம் இன்னும் ஒன்று சேர்த்து சொல்றேன். எனக்கு தடைன்னு தெரியுது, என்னால் முடியல, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும்னு எனக்கா ஜெபம் பண்ணுவீங்களா? அப்படி இருந்தாலும் சேர்ந்து கை தூக்குங்க. எனக்கு தடைன்னு தெரியுது, ஆனால் என்னால் முடியல. என் வாழ்க்கை ஆண்டவர் பார்க்கும்போது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். நான் உங்களை குற்றவாளியா தீக்கிறதுக்காக கை தூக்க சொல்லல. இந்த நேரம் நீங்க உண்மையா ஜெபம் பண்ணீங்கன்னா தகப்பன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரலோகம் உங்களுக்கு உதவி செய்யும். எப்படி இயேசு பலவீனப்பட்ட போது தூதர்கள் இறங்கி இயேசுவை பலப்படுத்தினார்களோ, அதுபோல இந்த காலை வேளையிலே துன்பப்படுகிற, துயரப்படுகிற அன்பு குடும்பமே, உன் கரத்தை பிடித்து உன்னை பலப்படுத்துவதற்கு, உன்னதத்தின் பலத்தை கர்த்தர் உனக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வாரம் நீங்கள் வந்தது விரயம் அல்ல, தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு ஏதுவாய் கர்த்தர் இந்த நாளை மாற்ற போகிறார். ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரன், உம்முடைய வேலைக்காரன், உம்முடைய பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ எங்கள் குடும்பத்தை பார்க்கும்போது இவைகள் தடைகளா இருக்கிறது, இவைகள் மாற்றப்படுமானால் நாங்கள் மகிமையா இருக்க முடியும் என்று வேதனையோடு கண்ணீரோடு கரமுயர்த்தி இருக்கிற எங்கள் அன்பு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுது இவர்களுக்காய் பரலோகம் திறக்கப்படுவதாக. ஷம்தர பௌலபரதா கசிஹம்தன பௌலபரா துடபல ஹம்தன ஹல்லர வசெக்கபௌதரா. இவர்களுக்கு தேவனுடைய உதவிகரம் நீட்டப்படுவதாக. இவர்களை கர்த்தர் கரம் பிடிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய மகிமை ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கைகளிலே விளங்குவதாக. ஆபிரகாம் சிலவைகளை விட்டது போல ஆண்டவர் அதற்கு ஈடாய் சிலவைகளை கொடுத்தது போல இவர்கள் விடுகிறதை விட 10 மடங்கு மகிமையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் இவர்கள் தலையின் மேலே இன்றைக்கு போடுகிறதற்கு நன்றி. உங்க மகிமை விளங்கட்டும் ஆண்டவரே, மகிமை விளங்கட்டும், கிருபைக்குள் மறையும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் சில வசனங்கள்லாம் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நேரம் இல்லை. நான் முடிந்த அடுத்த வாரமும் இதை நான் தொடருகிறேன். அடுத்த வாரம் உங்களுக்கு நான் நிறைய காரியங்களை சொல்ல போகிறேன். பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. விழ வேண்டியவர்களை விட்டு பலப்பட வேண்டியவர்கள் பலப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆபிரகாமுக்கு நீதியா எண்ணப்பட்டது போல எங்கள் குடும்பங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு சில நீதிகரமான காரியங்கள் காணப்படுவதற்கு கர்த்தர் இன்னைக்கு உதவி செய்வீராக. அநீதியான காரியங்கள் அவர்கள் குடும்பங்களை விட்டு நீங்கி போவதாக, தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் பார்க்கும்போது இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளமாய் சில நன்மையான காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் காணப்படும்படி நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இப்படி செய்கிறதற்கு நன்றி. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை